உன் கூட இருப்பேன்னு ஒரு பெரிய ப்ராமிஸ் பண்றாரு. அதே மாதிரி செய்தார் சார். அதே மாதிரி தேவன் கொடுத்தார். இந்த நாளில் ஆமாம், அநேகர் நமக்கு வாக்கு பண்ணினார்கள், மறந்து போனார்கள். அநேகர் நமக்கு செட்டில்மெண்ட் பண்றேன்னு சொன்னாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் தேவன் நமக்கு நல்ல ஒரு செட்டில்மெண்ட்டை வைத்திருக்கிறார். நல்ல ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் அவர் கொண்டு போக அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த உண்மையுள்ள தேவனோடு பயணப்படுவதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கும் பொழுது நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அதில் பார்க்கும்பொழுது யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாது இருக்கிறேன் என்றான். அவர் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்கிற பேர் வைக்கிறத பார்க்குறோம். இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, வானத்தின் வாசல். ஆமாம், யாக்கோபு படுத்திருந்த இடத்துல தான் தேவன் பேசுகிறார். தேவன் பேச போகக்கூடிய இடத்துல யாக்கோபு படுக்கலை. சூப்பர்ல, தேவன் ஒரு இடத்துல பேச போறாருன்னு சொல்லி அங்கே வந்து யாக்கோபு படுக்கலை. யாக்கோபுக்கு எங்கே படுத்து தூங்கினானோ, எங்கே நித்திரை செய்தாரோ அந்த இடத்துல தேவன் பேசினா. இந்த காலை வேளையில் ஓ ஸ்தோத்திரம். ஆமாம், உங்கள் சித்தத்தின்படி நீங்கள் அழைக்கப்படலை, அவர் சித்தத்தின்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமாம், அவரால் ஊழியக்காரியில் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், அவரால் விசுவாசிகளாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம், அவரால் சபையில் எல்டராக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். எல்லாம் அவர் ஏகி கொண்டிருக்கிறார். இப்போ பார்க்கும்பொழுது யாக்கோபு நித்திரை தெளிந்து, இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேற இல்ல, இது வானத்தின் வாசல். ஏன் வானத்தின் வாசல் அப்படின்னா, எங்க படுத்திருந்தானோ அங்கிருந்து எர்த்துக்கும்